Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம காரோட இன்டீரியர்ஸை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டீரியரை க்ளீன் பண்ணுறதுல நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா, நம்ம டேஷ்போர்டில் அதிகமாக எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து நிறையா இருக்கும். அப்போ தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் ஆகும், ரைட்? அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபோமிங் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 3Mோட ஃபோமிங் கார் இன்டீரியர் கிளீனர் இந்த ப்ராடக்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் எப்படி வந்து இன்டீரியர் நம்ம க்ளீன் பண்ணுறோம், அப்படி பண்ணுறதுனால நமக்கு நல்ல க்ளீன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு டெமோவோட பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை தவிர நம்ம வேறு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்தாக இருக்கும். அப்போது நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஃபோமிங்கோட அந்த லிக்யூடை வந்து இது என்னாகும் அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணும், சரியா? ஸோ இந்த ரெண்டோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மூலமாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைனில் வாங்கிக்க முடியும். ஓகே, அது போக நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ரஷ் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம உள்ள ரூஃபை நம்ம க்ளீன் பண்ணும்போது ஜென்டிலாக இதை வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா, ரப் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்று, நமக்கு டேஷ்போர்ட்லேயும் சரி, பிளாஸ்டிக்ஸில் ரொம்ப அதிகமாக டர்ட் இருக்கும்போது இதை வச்சு நம்ம லைட்டாக ரப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த டர்ட் வந்து உங்களுக்கு போகும், சரியா? இப்போ நம்ம இதை டெமோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறையா வந்து அங்கங்கே டர்ட்ஸ் வந்து நமக்கு தெரியுது, நிறையா டஸ்ட்டும் வந்து இருக்குது, சரியா? ஸோ இதை வந்து எப்படி இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபோமை வந்து ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கணும். இந்த ப்ராடக்ட் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபோமை வந்து இப்போ எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஷேக் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு டோர்லேருந்து, அதாவது நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு 1 ஃபீட் நல்ல ஒரு கேப்பில் வந்து இதை என்ன பண்ணணும், ஸ்ப்ரே பண்ணணும், சரியா? ஸோ அந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அதை வந்து நம்ம கிளாத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்யூரிங் ஆறக்கு விடணும். அப்படின்னா தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற நல்ல ஒரு டர்ட்டுக்குள்ளே இந்த ஃபோம் உள்ளே போயிட்டு அந்த டர்ட்டை வந்து நம்மளா வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சரியா? ஒரு 1 or 2 மினிட்ஸ் இதை விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லைட்டாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரப் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண பாருங்கள், இதை வந்து லைட்டாக வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ரப் பண்ணி விட்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் இது இருக்குது இல்லையா, இதை வந்து நல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இது மாதிரி நல்லா அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம திருப்பி நிறையா தடவை இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதை வச்சு என்ன பண்ணுங்கள், இதை வந்து நல்லா இப்படி சர்க்குலர் மோஷனில் இதை வந்து இப்படி ரப் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம கிளாஸில் வந்து இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறது தேவையில்லை. அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக வந்து திட்டாக வந்துடும். அதனால் நம்ம கிளாஸில் மட்டும் இதை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. மிச்சப்படி எங்கெங்கே நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கோ, அதே மாதிரி லெதர் ஐட்டம் இருக்கோ, இல்லை ரூஃபில் வந்து இருக்கிற அந்த ஃபர் ஐட்டம், அது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை வச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கர் இருந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணல, ஸ்ப்ரே பண்ணல. இந்த கிளாத்தை வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி துடைக்கும் போது அந்த இடத்துலையும் உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வந்து ஒரு ஷைனிங் வந்து இப்போ கிடச்சிருக்கு. அங்கங்கே இருந்த டர்ட் வந்து போயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண இந்த ஃபேப்ரிக் கிளாத்தை யூஸ் பண்ணாமல் ட்ரையாக இருக்கிற ஒரு ஃபேப்ரிக் கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாத்தை வச்சு நல்லா வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து தொடச்சி எடுத்துடணும். ஸோ இந்த ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிருங்க. ஸோ இப்படி அழுத்தி நம்ம துடைக்கும் போது அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த ஃபோமும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெளியே வந்துடும். அதே மாதிரியே நல்லா பிரைட்டான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு
2-3 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு டோரை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டேஷ்போர்டில் அதே ஃபோமை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நமக்கு டர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. இப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நிறையா வந்து நமக்கு வந்து தூசி இருக்குது. அதே மாதிரி இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டர்ட்ஸ் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே. ரைட். ஸோ ஈவன் ஸ்டேரிங் வீல் கூட நம்ம அதை வச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ ஓரளவுக்கு ரொம்ப டல்லாகவே இருக்குது. நிறைய டஸ்ட்டு வந்து இருக்குது. இதில் இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோமை வந்து இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா கேப் விட்டுக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் போனீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ க்ளோஸாக போய் பண்ணேன்னா ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ஃபோம் வந்து போய் க்ரியேட் ஆகிரும். அதனால் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஸோ எங்கெங்கே முடியுமோ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே க்யூர் ஆக விடுங்க. ஸோ இதான் நம்ம வெட்டுக்கு யூஸ் பண்ண அந்த கிளாத்து. இப்போ என்ன பண்ணலான்னா, நல்லா வந்து அப்படியே சர்க்குலர் மோஷனில் இதை வந்து இப்படி வைப் பண்ணுங்க. ஸோ எந்த இடத்துலையுமே அது டெபாசிட் ஆயிடாமல் நல்லா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுங்கள், இதை வைப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஷைனிங் வந்து இப்போ கிடைக்கிது. இன்னும் கொஞ்சம் ஆனால் நமக்கு வெட்டாக இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரையான ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத்தை வச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், அதை வந்து வைப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை வச்சு நல்லா என்ன பண்ணுங்கள், அழுத்தி தொடங்க. ஸோ எங்கேயுமே அது ஈரம் இல்லாதபடி நல்லா அழுத்தி தொடக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், நல்ல டஸ்ட்டு வந்து போயிடுச்சு. ப்ளஸ் நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியை வச்சு நம்ம இது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, டிப் பண்ணி இவ்வளோ ஈரத்தெல்லாம் வச்சு நம்மளால் துடைக்க முடியாது. அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்குள்ளே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். அதனால் இந்த ஃபோம் மாதிரி ப்ராடக்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நம்ம வெளியில் போயிட்டு இன்டீரியர் க்ளீனிங் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோம் வாஷ் தான் அவங்களும் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக நம்மளே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் நமக்கு வந்து இது நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லுக் வந்து இப்போ கிடைக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏ பில்லரில் வந்து நமக்கு நல்ல ஒரு அழுக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இங்கேயும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அழுக்கு இருக்குது. ஸோ இந்த அழுக்கெல்லாம் வந்து இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா போகுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நல்லா தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அதில் ஸ்ப்ரே பண்ணுறேன். ரைட். ஸோ இதில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், க்யூரிங்க்கு விடுறோம். அந்த ப்ரெஷ் வச்சு என்ன பண்ணுறேன், லைட்டாக வந்து இதை தேய்ச்சி விட்டுக்கிறேன். அந்த ஈரமான ஒரு கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தை மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத்தை வச்சு நல்லா அழுத்தி துடைக்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம இங்கே பார்த்த அந்த டர்ட் எல்லாமே வந்து போயிடுச்சு. இங்கே இருந்தது இல்லையா, அந்த டர்ட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதை வந்து இன்னொரு என்ன பண்ணுறோம், ட்ரையான ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அமுக்கி தொடச்சிடுறோம். செம்ம பிரைட்டாக வந்து நமக்கு ஒரு லுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரூஃபில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ரைட். இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், இன்றைக்கி காலையில் வந்து இதே ஃபோமை வச்சு நான் க்ளீன் பண்ணேன் ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது பண்ணது, இது பண்ணாதது. சரியா? இப்போ இந்த ரூஃபில் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஷேக் பண்ணிக்கிறேன். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் மாஸ்க் வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து காற்றடிக்கும் போது அந்த ஃபோம் வந்து நம்மளை நோக்கி வந்து வரும். இப்போ நல்லா தள்ளி வச்சுட்டு
ஒரு சின்ன ஏரியாவில் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இதே மாதிரி நம்ம கார் ஃபுல்லாக ரூஃப்லேயும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஸ்லைட்டாக வந்து ரப் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரஷ் இருக்குல்ல, அந்த ப்ரஷ்ஷை வச்சு, ஏன்னா நமக்கு நிறைய அழுக்கு இருந்தது. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஈவினிங்கில் வந்து எனக்கு ஏசி போடாமல் கிளாஸை இறக்கி விட்டு ஓட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து வந்த டர்ட்டு தான் இது எல்லாமே. நான் பல நாளாக க்ளீனே பண்ணல. ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்லைட்டாக இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் இப்படி ரப் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த வெட்டான இந்த கிளாத் எடுத்து இதில் நல்லா ரப் பண்ணி எடுங்க. அப்படியே ரூஃபில் பண்ணுறதுக்கு கை கொஞ்சம் வலிக்குது, பொறுமையாக பண்ணணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெட்டான ஒரு கிளாத்தை வச்சு ரப் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ட்ரையான கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ண அந்த ட்ரையான ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத். ஸோ இதை வச்சு இதில் எதுவும் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அழுக்கு இருந்ததுன்னா வேறு கிளாத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ண இடம், இது க்ளீன் பண்ணாத இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம டோர் என்ட்ரன்ஸில் இருந்து இறங்குற இடம் இது. ஆக்சுவலாக நம்ம ஷூ அண்ட் செப்பல் போட்டு என்ன இருக்குது, இந்த இடம் இவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஷேக் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு கேப்பில் வச்சுட்டு. இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியாவை இதை வச்சு நல்லா அடித்து துடைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ண மாதிரி இந்த ஃபோமை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக இன்டீரியரை வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அங்கங்கே பேட்சாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே ரூஃப்லலாம் பாருங்கள், ஒரு சில இடத்துல வந்து பிளாக்காக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் கூட நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வந்து பிரைட்டாக இருக்குது, இது வந்து அழுக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்சாக வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணணும் இந்த ஃபோமை வச்சு. இது கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட காரை வந்து 2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரியா? இந்த ப்ராடக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே 3Mோட ஃபோமிங் கார் இன்டீரியர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டு. அதே மாதிரியே இது வந்து மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் அப்படின்னு சொல்லி. இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஹோப் இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்மளே வீட்டில் எப்படி இன்டீரியர் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா இது நம்ம வந்து இன்டீரியர் க்ளீனிங் நம்ம வெளியே விட்டோம் அப்படின்னா எக்ஸ்டீரியரை விட இன்டீரியருக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்களே வீட்டில் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.